ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டன் ஃபார் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்ஜர் நானோ எக்ஸ் ஹார்ட்வேர் வேலட்டோட கம்ப்ளீட் டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அதை எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ஹார்ட்வேர் வேலட் யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வச்சிருந்தாலும் ஒரு ஹார்ட்வேர் வேலட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டு அவ்வளோ சீக்கிரம் ஹேக் ஆகாமலும் இருக்கும். ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் ஒரு சில நேரம் பேங்க்ரப்ட் ஆகிறதுனால அதுலேருந்து வித்ட்ரா எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சிருவாங்க. பட் அதில் இருக்கிற அசெட்டை உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாமல் போகும். நீங்கள் சாஃப்ட்வேர் வேலட் கூட யூஸ் பண்ணலாம். பட் சாஃப்ட்வேர் வேலட்டில் நிறைய ஹேக் இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் ஹார்ட்வேர் வேலட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேக் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஹார்ட்வேர் வேலட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி சேஃபால் வேலட், மெட்டீரியல் பிட்காயின் வேலட்கான ஹார்ட்வேர் வேலட்கான ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணணும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லெட்ஜர் நானோ எக்ஸ் எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ண டிவைஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நானோ எக்ஸ். இது போத் ப்ளூடூத் அண்ட் யூஎஸ்பி ரெண்டுத்துலையுமே சப்போர்ட் ஆகும். இதுலேயே யூஎஸ்பி மட்டும் சப்போர்ட் பண்ணுற டிவைஸும் இருக்கு. ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளேயே டிவைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பார்க்கறதுக்கு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். விவரம் தெரியாதவங்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. சைடில் புல் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு சின்ன டிவைஸ், அதாவது ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும். பக்கத்தில் ரெண்டு பட்டன் இருக்கும். ஓகேவா, ப்ளூ கலர்ல ரெண்டு பட்டன் இருக்கு தெரியுமா, அந்த ரெண்டு பட்டன். இது மட்டும் தான் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கப்புறம் பாக்ஸில் வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே சீக்ரெட் ஃப்ரேஸ் எழுதி வைக்கிறதுக்காக ரெண்டு டேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட சீக்ரெட் ஃப்ரேஸை எழுதி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு யூசர் மேனுவல் இருக்கும், ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் ஃபோன் கேஸ்லாம் ஒட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல் எல்லா லாங்குவேஜ்லேயும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை தாண்டி இதில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும். அதாவது இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு டேக் இருக்கும். இது எல்லாத்தையும் தனியாக வச்சிருவோம். இப்போ இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும், இதில் எப்படி நம்ம ஃபண்ட் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஒன்ஸ் அந்த டிவைஸை ஓப்பன் பண்ணி ரைட் சைடு இருக்க பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லெட்ஜர் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே அந்த ரெண்டு பட்டன் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது. நீங்கள் ரைட் சைடு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகும், லெஃப்ட் சைடு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ நான் ரைட் சைடு இருக்கிறத ஒன் பை ஒன்னாக ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா ஃபைனல் காலம்க்கு வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கும். ப்ரெஸ் போத் பட்டன் டு கண்டினியூ அப்படின்ற மாதிரி காட்டும். ஜஸ்ட் ப்ரெஸ் போத் பட்டன் டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்கோட் செட் பண்ண சொல்லும். அதாவது இந்த டிவைஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான 4 to 8 டிஜிட் பாஸ்கோட் செட் பண்ண சொல்லும். அதில் உங்களுக்கு என்ன பாஸ்கோட் வேணுமோ, அதாவது 1லேருந்து 9 பாஸ்கோட் நீங்கள் செட் பண்ணிடணும். செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கன்ஃபார்ம் பாஸ்கோட் அப்படின்ற மாதிரி காட்டும். அந்த கன்ஃபார்ம் பாஸ்கோட்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் பண்ண பாஸ்கோடே மறுபடியும் ரீ என்டர் பண்ணணும். அதாவது இப்போ 1 அப்படின்றத செட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் பட்டன் அழுத்தி 1 வர வரைக்கும் கொடுத்துட்டு ரெண்டு பட்டனையும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 அப்படின்றது லாக் ஆயிரும். செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், அது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் உங்களுக்கு என்ன நம்பர் வரணுமோ அது வரைக்கும் கொடுத்துட்டு ரெண்டு பட்டனையும் சேர்த்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும். இதை மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனா உங்களுக்கு சீக்ரெட் ஃப்ரேஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் ஜென்ரேட் ஆகிறத என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னா வேர்டு 1, வேர்டு 2, வேர்டு 3 அப்படின்ற மாதிரி காட்டும். இந்த எல்லா வேர்டையும் நீங்க உங்களோட இந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்ல பர்சனலா எதுவும் டைரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எழுதி வச்சுக்கோங்க. பத்திரமா அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பட்டனையும் மறுபடியும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சீட் ஃப்ரேஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் உங்களுக்கு ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அதாவது வேர்டு 1 நீங்க எழுதி வச்சதும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்றது லெஃப்ட் ரைட் பட்டன் அழுத்தி நீங்க மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிட்டு ரெண்டு பட்டனையும் சேர்த்து அழுத்தினீங்க அப்படின்னா அந்த வேர்டு மேட்ச் ஆயிடும். இதே மாதிரி உங்களுக்கு 24 வேர்டு கேட்கும். 24 வேர்டுக்கும் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலட் அக்சஸ் ரெடி ஆயிரும். ஓகேவா, இது ப்ராசஸ் ஆகிற கேப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட போனை எடுத்துக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு லெட்ஜர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட வேலட்டையும், அதாவது உங்கள்ட்ட இருக்கிற ஹார்ட்வேர் வேலட்டையும் உங்களோட டிவைஸ்ல இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் வேலட்டையும் நம்ம லிங்க் பண்ண போறோம். என்ன ப்ரோ நீங்க ஹார்ட்வேர் வேலட்னா சேஃபா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, மறுபடியும் போன்ல கனெக்ட் பண்றோமே ஹேக் ஆயிராது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட அசெட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறது மட்டும் தான் இதுல முடியும். பட் உங்களோட வேலட்ல நீங்க அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையும் மாற்ற முடியும். மித்தபடி வேற எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அப்படின்றத கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அக்செப்ட் ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. பேஜ்ல லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல செட்டப் நியூ வேலட் இல்ல கனெக்ட் யுவர் வேலட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல அந்த அக்சஸ் யுவர் வேலட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்றது, சிங்க் யுவர் வேலட். ப்ளூடூத் மூலமா நான் கனெக்ட் பண்றத கொடுத்தேன் அப்படின்னா பேர் வித் நானோ அப்படின்றதுல கனெக்ட் அப்படின்றத லிங்க் டிவைஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ப்ளூடூத் அலோ பண்ண சொல்லும். அலோ அப்படின்றது கொடுத்து லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. லுக்கிங் ஃபார் ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்ற மாதிரி உங்களோட டிவைஸ் சர்ச் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல என்னோட டிவைஸ் நேம் இங்கே காட்டும், லெட்ஜர் நானோ எக்ஸ் அப்படின்ட்டு. கொடுத்த உடனே பேர்டு வித் நானோ எக்ஸ் அப்படின்ற என்னோட நம்பர் காட்டுதா.
ஸ்பேர் ஆகும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட டிவைஸில் 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ண சொல்லும். ஸோ நான் 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் என்னோட ஃபோனில் வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். யுவர் வேலட் இஸ் ரெடி அப்படின்ற மாதிரி காட்டும். இங்கே வந்து என்னோட ஃபோனில் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ லோட் ஆன உடனே என்னோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களோட சீட் ஃப்ரேஸை சேவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஃபீச்சராக வந்து பே பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரி தருவாங்க. அதெல்லாம் வேணாம், அதை வந்து அப்படியே வந்து இந்த பாரை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்கள் வேலட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் டிவைஸ் எல்லாம் இங்கே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபண்டு கொண்டு வரணும் அப்படின்னா ரிசீவ் அப்படின்றது கொடுத்துட்டு என்ன ஃபண்டு கொண்டு வரணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொலனா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சொலனான்னு கொடுத்தோடனே மறுபடியும் லோட் ஆகும். இது எதுக்காக லோட் ஆகுது அப்படின்னா வந்து இந்த சொலனா அப்படின்றது வந்து உங்கள் டிவைஸில் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதாவது வந்து ஒவ்வொரு நெட்வொர்க்குமே வந்து அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு உடனே வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து எம்பி போகுமா ப்ரோ, என் டிவைஸ்லேயே வந்து ஸ்பேஸ் கம்மி அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். ரொம்ப மினிமல் கேபி கணக்கில் தான் வந்து டிவைஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மறுபடியும் உங்கள் டிவைஸில் வந்து ஒரு அக்சஸ் மாதிரி காட்டும். அதாவது வந்து நீங்கள் 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் த சொலனா ஆப் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு காட்டுதா. இப்போ என்னோட டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் அதே ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து மறுபடியும் எனக்கு வந்து ஃபோனில் வந்து மறுபடியும் லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்டெப் பண்ணணுமா அப்படின்னா வந்து செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி முடிச்சோடனே மறுபடியும் உங்கள் டிவைஸில் 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட பப்ளிக் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இப்போ பப்ளிக் அட்ரஸ் ஜென்ரேட் ஆன உடனே உங்கள் டிவைஸில் வந்து வெரிஃபை மை அட்ரஸ் அப்படின்ற மாதிரி காட்டும். அந்த வெரிஃபை மை அட்ரஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில், அதாவது ஹார்ட்வேர் வேலெட்டில் உங்களோட பப்ளிக் அட்ரஸ் வந்து காட்டும். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அந்த பப்ளிக் அட்ரஸை வந்து மறுபடியும் 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து ரைட்டில் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னாலே வந்து உங்களோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு. இது வந்து சொலனா ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் அட்ரஸையோ இல்லை இந்த QR கோடை யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டை நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை எந்த வேலெட்டில் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அங்கே போயிட்டு வித்ட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி அங்கேருந்து ஃபண்டை வந்து நீங்கள் இதுக்கு வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகி காட்டும். எவ்வளோ வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, எவ்வளோ அதோட டாலர் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையும் இங்கே வந்து காட்டும். இதுதான் வந்து இதில் இருக்கிற ஸ்டெப்ஸ். இதே மாதிரி தான் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வந்து வித்ட்ரா அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த வேலெட்டுக்கு கொண்டு போகணுமோ அந்த அட்ரஸை இதில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸில் வந்து அதே மாதிரி ஒரு அக்சஸ் மாதிரி காட்டும். நீங்கள் வந்து 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். சேர்த்து ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கன்ஃபர்மேஷன் காட்டும், உங்களோட 6 டிஜிட் பாஸ்கோடு காட்டும். இது எல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ராவும் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுனால தான் வந்து இதை வந்து ஹேக்கர்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபண்டு நிறையா இருக்குது, நான் வந்து புல்ரனுக்காக நிறையா ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை மாதிரி டிவைஸ் வாங்கிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது வந்து இது வந்து நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. சென்ட்ரலைஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வச்சிருக்கீங்க, எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும். பட் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி நான் இந்த ஹார்ட்வேர் வேலெட் வந்து பர்ச்சேஸ் பண்ண யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தர்பிட். ஓகேவா? நான் ஏன் எத்தர்பிட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் கூட இருக்குது. பட் நீங்கள் அஃபிஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வேலெட் ரிசீவ் ஆகிறதுக்கு 2 month கிட்ட ஆயிரும். ஏன் அப்படின்னா வந்து அது வந்து ஃபாரினில் இருக்குது அப்படின்றதுனால அங்கேருந்து உங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ்லாம் முடிச்சு இங்கே வரதுக்கு வந்து லேட் ஆயிரும். அதை தாண்டி இங்கே வந்து நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த எத்தர்பிட் அப்படின்றவங்க வந்து அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி. ஓகேவா? அவங்கள்ட்ட இருந்து பல்காக ஸ்டாக்கை வந்து லோட் பண்ணி இந்தியாவிலே வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வித்தின் 2 to 3 daysலேயே உங்களுக்கு வந்து கையில் ஹார்ட்வேர் வேலெட் கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எத்தர்பிட் பிளாட்ஃபார்மில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹார்ட்வேர் வேலெட் வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேஃப் பால் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சீப். ஓகேவா? கம்மி அமௌண்ட்டில் தான் அசெட் வந்து ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா சேஃப் பாலே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வீடியோவில் காமிச்சது இந்த லெஜர் நானோ எக்ஸ் அப்படின்றது தான். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிளாக் ஃப்ரைடேல வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் ஹையாக இருக்க ரேட்டு. என்ன ஹார்ட்வேர் வேலெட் வேணுமோ அதை வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு அதை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுக்கான ஹார்ட்வேர் வேலெட்டுக்கான டீட்டெயில் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக நான் டீட்டெயில் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அதை கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்த உடனே செக் அவுட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஜிபே மூலமாகவும் பே பண்ணலாம், இல்லை கார்டு யூஸ் பண்ணியும் பே பண்ணலாம், இல்லை கிரிப்டோலையும் பே பண்ணலாம். பட் கிரிப்டோவில் என்ன கேட்டால் பே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து இவங்க வந்து கிரிப்டோ வந்து
பெர் டாலர் வந்து 80 rupees மட்டும் தான் வந்து எடுத்துக்கிறது. அதாவது நீங்கள் இப்போ வந்து 16,000 பே பண்ணோம் அப்படின்னா 80 rupees பெர் டாலர் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. பட் நம்ம வெளியில் வந்து 90 rupees கிட்ட வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது தேவையில்லாத உங்களுக்கு லாசஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து யூபிஐ மூலமாகவோ இல்லை கார்டு யூஸ் பண்ணியோ வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 days உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட்வேர் ஆட்டோ உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து எப்படி செட்டப் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். வேறு எதுவும் ஹார்ட்வேர் ரிலேட்டடான வீடியோ வேணும் இல்லை வேறு ஏதாவது கிரிப்டோ ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையும் வந்து கவர் பண்ணுறேன். இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோ மீட் பண்ணலாம்.